எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் தேனும் பாலும் ஓடும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் யார் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது தெரில. ஷேர் மார்க்கெட்டில் ஒரே பிளட் பாத்தாக இருக்குது. இன்றைக்கி எத்தனாவது நாளாக தொடர்ந்து இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இறங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தேதி 14 நாள். சி என்னை விட்டுட்டு அவங்களோட போலியே அப்படின்ற மாதிரி காளைகளை விட்டுட்டு இந்த கரடிகளோட ஷேர் மார்க்கெட் சேர்ந்துக்குச்சு. ஏங்க இத்தனை நாளாக அப்படியே இருக்கும்? கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும் பொழுது 10 நாளாக எங்கே பார்த்தாலும் சிகப்பு 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 சிகப்பு. ஸோ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஷேர் மார்க்கெட் காளைகளை விட்டுட்டு கரடிகளோடையே சேர்ந்துருக்கு. இந்த சமயத்தில் என்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வருதோ அன்னைக்கு தான் இதுக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். அப்போ தான் நம்மளையும் இது சந்தோஷமாக பார்த்துக்கும். அது வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே கத்தி விட்டு உள்ளே விட்டு ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். நண்பர்களே, இது இன்னொன்று கவனிச்சிங்களா? மார்க்கெட் தொடர்ந்து இறங்குறது அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி அப்படின்றது இன்னொரு விஷயம். தொடர்ந்து 8 நாளாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு விஷயம், நெகட்டிவ்ல தான் க்ளோசிங். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ட்ராடேலியே 200-300 பாயிண்ட் நிஃப்டியே அசால்ட்டாக மேலையும் கீழே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். அது இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்ட்ராடேல இந்த மாதிரி வேலையை பண்றிய செவ்வாழ ஒரு லாங் டேர்ம்ல ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 26,000 ரூபாய் நாங்கெல்லாம் எப்படி ஓடி போறோம் உன்னை விட்டு அப்படின்றது மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குன்னா, இன்ட்ராடேல ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது அவனுடைய சக்தி இருக்கு. ஆனால் லாங் டைம்ல அவனுடைய பழைய ரேட்டை போய் தொடக்கூடிய ஒரு ஃபிளாட் சேனல் பேட்டர்ன் உருவாக்கவோ அல்லது ரிவர்சல் பேட்டர்ன் உருவாக்கவோ அவங்ககிட்ட சக்தி என்பது தற்போதைக்கு இல்லை. எப்போ சக்தி வரும்னா எஃப்ஐஐஸ் வாங்கினா தான் ஓரளவுக்கு நல்லா சக்தி வரும். இந்த சமயத்தில் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் வர்றவங்க எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் நல்லா உச்சத்துக்கு போயிட்டு இருக்கல பல கம்பெனிகள் 100%, 200% லாபம் தர்றான். அப்போ அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, டபக்குன்னு வித்துட்டு போட்டு வெறும் 10%, 20% லாபத்தில் வித்துட்டு போட்டு ஆனாடா கையில் வாங்கி அப்படியே வச்சிருந்துருக்கலாமே, ஷேர் மார்க்கெட்டில் விற்காமே வச்சிருந்துருக்கலாமே அப்படின்றது ஒரு திங்கிங்காக இருக்கு. ஆனால் அதுவே ஷேர் மார்க்கெட் குப்புறப்படுத்து கவுந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அட கடவுளே முதலே வித்துட்டு ஓடி போயிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் போகுது. ஸோ 2 திங்கிங்குமே ஒரு பேலன்ஸ்டு திங்கிங் இல்லை. மேல் நோக்கி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணுவதும், கீழ் நோக்கி வரும்பொழுது தான் வாரன் பஃபட் போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். when there is blood in the street take a good company அப்படின்ற மாதிரி தான் வாரன் பஃபட் அவர்கள்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஸோ பெரிய ஆளுங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம். நம்ம 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட பெரிய அளவில் பணம் இருக்குது, எப்போவுமே கேஷை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன ஆளுங்க நம்மளை போன்ற ரீட்ரே ஆட்கள்லாம் வந்து ஆல்ரெடி பணத்தை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இருக்கிறதுலே பெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வேகமாக மார்க்கெட் திரும்பும் பொழுது வேகமாக ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கினாலும் லாபம் என்பது அவங்களுக்கு கம்மியாகுது அல்லது நஷ்டம் என்பது மிக குறைவாக வருது அப்படின்ற மாதிரி எஸ்ஐபி போடக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா ஒரு மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி பெரிய ஆளுங்க மாதிரி யோசிக்காம வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ஏதாவது லோ பிஇ ஸ்டாக்ஸ் இருக்கா? அதாவது ஷேர் மார்க்கெட்டினுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃபேர் வேல்யூ, ஒரு கம்பெனி வந்து மேபி இந்த அளவுக்கு இருந்தால் ஒரு நியாயமான விலை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நியாயமான விலைக்கு கீழே இருக்கும் பொழுது என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. ஒருவேளை அந்த நியாயமான விலைக்கு மேலே போகும்பொழுது வித்துட்டு ஓடி போகிறதுக்கு பார்ப்பாங்க. இப்படித்தான் என்னாச்சு சமீபத்தில் ஓவர் வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்லி பல கம்பெனிகளை வந்து வித்துட்டு ஓடி போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழே நியாய விலைக்கு வர்றது பிரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனிஸாக எடுத்த உடனே ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சோன்னா எடுத்த உடனே ஒரு நியாய விலைக்கு பக்கத்தில் ஓடி வந்து விழுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்றது 47.
ஆனால் இந்த ஸ்டாக் பி வந்து கரண்ட்டாக இப்போ 11 இருக்கு. ஸோ இந்த சமீபத்தில் இந்த ஷேர் எப்படி சரிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்த்தா இவனு ஆல்மோஸ்ட் 1200 ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 750 ரூபா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கான். தற்போது ஸ்டாக் பி கம்மியான செய்திகள், நியூஸ் ஆஃப் ஸ்டாக் பி ஷேர்ஸ் விச் இஸ் லெஸ் தென் 20 அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம்னு வச்சிங்களேன். இந்த எல்ஐசி அப்படின்ற ஒரு ஷேர் அப்படின்றது வந்து நிற்கி, அதுவும் ஒரு கவர்மெண்ட். அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 51% ஹோல்டு பண்ணுறார். இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டபார்னு மற்றவங்கள விடவும் வேகமாக ஸ்டாக் பி என்பது 17, இண்டஸ்ட்ரி பியை விடவும் கம்மியாக தான் வந்திருக்கு. இவனுடைய சமீபத்தினுடைய டிவிடெண்ட் என்பதும் கொஞ்சம் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். 200 ரூபா பக்கத்தில் இருந்தவன் இப்போ 120 ரூபாயில் வந்து கவுந்து படுத்துக்கிட்டு இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட 80 ரூபா ரேஞ்சில் இருந்தது. கோல் இண்டியான்னு ஒரு ஷேர், அவனுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். இண்டஸ்ட்ரி பியை விட அதனுடைய ஸ்டாக் பி கம்மியாக இருக்கு. இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேச்சுரல் எனர்ஜி ரிலேட்டடாக அவர் பேசிக்கிட்டு இருக்கல, அவருடைய கொள்கைகள் கொஞ்சம் எளிதாக இருக்கிறது. இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக போகாமல் இருக்கிற எனர்ஜியை முழுவதுமாக உபயோகப்படுத்தி மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோல் அவருடைய பார்வையில் படலை, க்ரூட் ஆயில் கேஸ் அவர் பார்வையில் பட்டுச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஷேர் இவனையும் கிட்டத்தட்ட 550 ரூபா ரேஞ்சிலிருந்து 350 ரூபா இறக்கி விட்டு அவனுடைய பிஇ என்பது 6ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பப்ளிக் கம்பெனிஸ், அதாவது கவர்மெண்ட் ஹோல்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், பவர் கிரிட்னு பார்க்கும்போது அவனுடைய ஸ்டாக் பியும் இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக வந்திருக்கு. ஓஎன்ஜிசி எடுத்து பார்க்கும்போது அவனுடைய இண்டஸ்ட்ரி பியோடவும் அவனுடைய பியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்டிபிசி அந்த மாதிரி தான். இன்னும் ஒரு பிரைவேட் கம்பெனி பார்த்தோம்னு வச்சுங்க, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற கம்பெனியில் பெரும்பாலும் யார் ஹோல்டிங் பண்ணுறாங்கன்னா வேதாந்தா குரூப் தான். அந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரி பியை விட அதனுடைய பிஇ கம்மியாக தான் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஜிங்க் ப்ராடக்ட்ஸ், மெட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா ஒருவேளை ட்ராரிஃப் எச்சக்கச்சக்கமாக ட்ரம்ப் அவர்கள் போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இதுவும் ஒரு பயத்தில் இருக்குது. எது எப்படியோ ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து பிஇ குறையறதுக்கு முக்கிய காரணம் விலை சரிவடைந்ததான் காரணம். இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்டாக்ஸ். ஆனால் இண்டஸ்ட்ரி பியோட அவனுடைய கம்பெனி பிஇ லோவாக இருக்குது அப்படின்ற செய்தி. ஆஹா, தெய்வங்கள் எல்லாம் நிறைய பேர் பணம் புரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் பண்ணா என்ன அல்லது பிரைவேட் பண்ணா என்ன, அதாவது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி வந்தால் என்ன அல்லது பிரைவேட் கம்பெனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போனால் என்ன, எப்படி பார்த்தாலும் சரி பொருளாதாரத்துக்குள்ள பணம் புரண்டலாம் சரி. அந்த வகையில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், அதே மாதிரி பிரமல் என்டர்பிரைசஸ் ஆகட்டும், இது போன்ற கம்பெனிகள் என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அவங்க பணம் புரட்டுறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. இன்னைக்கு தேதியில் கோல்டு பிரைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிட்காயின் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1 லட்சத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி கோல்டினுடைய விலை இப்போ வரைக்குமே வாழ்க்கையின் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு என்ன நடக்கும்னே தெரியாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அஜந்தா ஃபார்மா அப்படின்னு ஒரு ஷேர் திடீர்னு அவன் இன்ட்ராடேல மைனஸ்ல இருந்திருக்கான், அப்புறம் பிளஸ்ல வந்திருக்கான், அப்புறம் பிளஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு இடம் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கான். இது மாதிரி ஏன் நடக்குது ஷேர் மார்க்கெட்ல, இது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் லெவலை ஒரு வேளை உடைச்சதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மேபி ஒரு புது சப்போர்ட்டை, நியூ சப்போர்ட்டை தேடி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மேல் நோக்கி ஒரு வேளை போகிற மாதிரி இருந்து பழைய ஹையை, பழைய ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறான் அப்படின்னா அப்போ அது ஏதோ ஒரு புது ரெசிஸ்டன்ஸை தேடி போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல். சில நேரங்களில் அந்த பிரேக் டவுன் வந்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரிவர்சல் வாங்கலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி கீழே அந்த எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனானோ அதை விடவும் கீழே போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கீழே உடச்சிட்ட, கீழே உடச்சி கீழே போகும்பொழுது புதுசாக ஆல்ரெடி 20% இறங்கிட்ட, ஒருவேளை 40%ல் சப்போர்ட் எடுப்பியோ அல்லது ஏதாவது ஒரு 60%ல் சப்போர்ட் எடுப்பியோ அல்லது 80%ல் சப்போர்ட் எடுப்பியோ அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் யோசிப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் இந்த மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்மால் கேப்ல ஒரு என்ஐவி ஒன்று பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட 24% என்பது இறங்கியிருக்கு. சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து பார்க்கும்பொழுது 24% பக்கம் இறங்கியிருக்கு.
மிட் கேப் என்பது அதே மாதிரி சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 18% அப்படின்றது இறங்கியிருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவா கடவுளே ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா இந்த 20லிருந்து கொஞ்சம் ஏற்றி விடு, இல்லையே அடுத்தது 40% கீழே வந்ததுன்னா அங்கிருந்து ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ ஆண்டவை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இங்கிருந்து ஏற்றி விட போறாரா இல்லை இன்னொரு 20% இறங்கினதுக்கப்புறம் ஏற்றி விடுவாரா என்ன அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பட் இந்த சப்போர்ட்னா என்ன, சப்போர்ட்டை உடைச்சா நெக்ஸ்ட் சப்போர்ட் போகுமா, ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகுமா அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ எல்லாமே நேரம் தாங்க நண்பர்களே, எல்லாமே கம்ப்ளீட் டைம் தான். இப்போ கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு இண்டெக்ஸே கூட போட்டு பார்ப்போம், எல்லாம் அவங்க டைம் தான் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு தடவை 20% இறங்குறான் அப்படின்னு வச்சிங்களேன், அப்புறம் அங்கிருந்து மொமெண்டம் அப்படின்றது பிடிக்கிறான். இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. ஆனால் யாராவது ஒருத்தர் கடைசியாக வந்து கால் வைக்கக்கூடிய நேரமாக பார்த்து அப்படியே பொத்துன்னு கீழே வந்துடுது. இதுக்கு முன்னாடிலாம் 2022லேயும் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, 2022 சமயத்துலேயும் இந்த மாதிரி நடந்து அப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி 2020லாம் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 50%, 70% மேலே இண்டெக்ஸே இறங்கியிருக்கான். ஸோ சப்போர்ட் எடுக்கிறது, பவுன்ஸ் பேக் ஆகிறது, அதெல்லாமே வந்து தன்னைத்தானே தான் நடந்துக்கும். நம்ம அதை பிடிச்சி தூக்கி நிறுத்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்ஐபி போடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மன கஷ்டம் என்பதே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, பிப்ரவரி 14, யாராவது ஒருத்தர் தப்பான ஒரு கேரியரை சூஸ் பண்ணாலும் சரி, தப்பான ஆளை சூஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி முதலீடு பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட்டில் கூட போய் பார்த்தீங்கன்னா A2 B2 C2 எல்லாம் ஒருத்தன் காப்பி பண்ணி போகிறான். ஒருத்தன் பிரபலமாகறான்னு வச்சிங்களேன், M2 எவனாவது ஒருத்தன் பிரபலமானா உடனே அவனை காப்பி அடித்து பல பேர் A2 B2 C2 எந்தையாவது ஒன்றை போட்டு இடத்த விற்று விட்றாங்க. அது காட்டுக்குள்ளே குள்ள நரி வந்து போகிற இடம், மயிலெலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிற இடம், யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற இடம், அங்கே பிளாட் போட்டு மிகவும் ரம்மியமான சூழ்நிலையில் பிளாட்டுன்னு சொல்லி அவனால் விற்று விட்றான்னு வச்சிங்க. அவன் பாட்டுக்கு விற்று விட்டுட்டு கை மாற்றி விட்டு போயிடுறான். அப்புறம் அது 10 வருஷம் கழிச்சு டெவலப்பே ஆகலை அப்படின்னா ஓன் பர்பஸ்க்கு வாங்கிட்டா பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கினா அப்புறம் கையில் வச்சுக்கிட்டு கம்முன்னு கோந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நல்லபடியாக அமைஞ்சு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி மனக்கசப்பாக தான் இருக்கும். சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு லைஃப்பும் செம்மையாக அமையல, அவங்களுக்கு தொழிலும் சரியாக அமையல, அவங்க போடுற முதலீடும் சரியாக அமையல, இப்படி எதுவுமே சரியாக அமையாத ஆள்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நீ என்ன பண்ணுறது, லைஃப் மஸ்ட் கோ ஆன் அப்படின்ட்டு போக வேண்டியது தான் நண்பர்கள். இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான டேட்டா, அதாவது சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆம்ஃபினுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போன டிசம்பரில் பார்க்கும்பொழுது நிறையா பேர் வந்து டெட் ஃபண்டை விட்டு, நிலையான வருமானம் தரக்கூடிய டெட் ஃபண்டை விட்டு நிறைய பேர் பணத்தை வெளியெடுத்தாங்க. கடைசியில் ஜனவரியில் போய் பார்த்தோம்னா அதில் கொண்டே பணத்தை போட்டிருக்காங்க. 1,28,000 கோடி என்பது பணத்தை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட growth ஆர் ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீமில் 41,000 கோடி அப்படின்றது உள்ள பணம் வந்தது. இந்த ஜனவரிலையும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதுலேயும் ஒரு 39,687 கோடி உள்ள பணம் என்பது ஷேர் மார்க்கெட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டுகள் மொத்தமாக டெட் ஃபண்ட், ஈக்விட்டி ஐ ஃபண்டு எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க நிர்வகிக்கக்கூடிய பணம் என்பது அது கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி என்பது பக்கத்தில் வந்துடுச்சு. அது எவ்வளவு ஃபாரினர்ஸ் எவ்வளவு வச்சுருக்காங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவே இப்போ வேல்யூ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பவும் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இதே மாதிரி பணம் வருது அப்படின்னா தான் அது ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பொதுவான ரீட்டைலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா கீழே போகும்பொழுது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் ரீட்டைலர்ஸ் வந்து மேலே போகும்பொழுது பை அண்ட் ஹோல்டு, அடாடா இன்னும் வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அதே சமயம் கீழே போகும்பொழுது ஐயோ கடவுளை வித்துட்டு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் முன்னுக்கு பிறனான ஐடியாக்கள் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக அதிகமாக பணமும் போடுறாங்க.
ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியே தெரியல. எப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் டேட்டாலே இதே மாதிரி கன்சிஸ்டண்டாக பணம் வருதோ அப்போ தான் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட முடியும். ஆக மொத்தம் இன்னைக்கு தேதியில் இந்த செகண்ட் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டினுடைய டேட்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. தெய்வமே நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் இன்னைக்கு 4294 கோடிக்கு விற்றுருக்காங்க. அவங்க திரும்பி என்னைக்கு பைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு நம்ம டிஐ சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க 1000 கோடிக்கு வாங்க போனால் நம்மளால 1000 கோடிக்கு விற்கத்தான் போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் மார்க்கெட்டை சதைச்சு விடாத மாதிரி பார்த்து பாலிஷாக விற்று விடுவாங்க. அப்படி அவங்க விற்று விடுறது எப்படி இருக்குன்னா, இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 100 ரூபாய்னு வச்சுங்க, எஃப்ஐஎஸ் வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷேரினுடைய விலை 105, 110 அப்படின்னு போயிடும். அப்போ அந்த ரேட்டில் தான் நம்மளுக்கு டிஐஸ் என்பவங்க போய் விற்பாங்க. அதனால் அவங்க விற்கிறதுனால ஒன்றும் மார்க்கெட்டில் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் சரி வராது. ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் விற்கும்போது தான் நேற்று ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா அவங்க ரேட்டை பற்றி கண்டுக்காமல் மேபி பல்க் ஆர்டராக போட்டு செல் பண்ணலாம் அல்லது பேஸ்கெட் ஆர்டராக செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணும்பொழுது நம்ம ஆளுக்கு போய் வாங்குறாங்க இல்லையா, அது 95 ரூபா அந்த ரேஞ்சில் போய் நம்ம ஆளுக்கு பணத்தை போட்டு வாங்கினாலும் கடைசிக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வேல்யூ கீழே போய் தான் நம்ம ஆளுக்கு பிடிச்சி விற்று விடுறாங்க, வாங்குறாங்க. ஸோ டிஐசிஎஃப்ஐஸ் விற்கிறாங்க, வாங்குறாங்க எத்தனை கோடிக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை, எந்த ப்ரைஸில் நடக்குது, பாசிட்டிவ் பர்சன்டேஜில் நடக்குதா நெகட்டிவ் பர்சன்டேஜில் நடக்குதா அப்படின்றதா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான செயல். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி, நம்ம ரியல் எஸ்டேட் ஆகட்டும் அல்லது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இங்கிருந்து இந்த தொல்லையே நம்மளுக்கு வேண்டாம், பேங்க் எஃப்டியில் போட்டுக்கலான்னு போனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு நியூஸ் என்ன நான் படிக்கிறேன்னா, மகாராஷ்டிராவில் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு ஒன்று இருக்குது. அதனுடைய சில நடவடிக்கைகளை பார்த்துட்டு சூப்பர்வைசரி கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பாருப்பா நீ புதுசாக லோன் கொடுக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற லோனை ரிவ்யூ பண்ண வேண்டாம், புதுசாக டெபாசிட் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து பணத்தை ஏற்கனவே நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற பணத்தையும் வெளியெடுக்க முடியாமல் பல பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பேங்க் திவால் ஆகுது, நம்ம அதில் பணம் போட்டு வச்சுருக்கோம். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த Q3 ரிசல்ட் வரும்பொழுது நிறைய பேர்லாம் கிடையாது, கொஞ்சோண்டு பேர் சந்தோஷமாக இருந்தாங்க, ஏகப்பட்ட ஆட்கள் வருத்தமாக தான் இருந்தாங்க. ஏன்னா Q3 ரிசல்ட் என்பது சுமாராக வந்திருந்தது நிறைய கம்பெனிகளில். இனி அடுத்தது இதே மாதிரி பட்டார்னு மேலேயோ கீழேயோ 20%, 30% வெடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு காமனான செய்தி, ஒரு ஜென்ரல் செய்தி வரணும் அப்படின்னா அது ரிசல்ட் மூலியமாக தான் வரும். இனி அடுத்தது ஏப்ரல் 2025 தான் பெரிய பெரிய ரிசல்ட் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த நாட்கோ ஃபார்மாவை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுங்க அப்படின்றப்பல, அதாவது சீன பெருஞ்சுவரில் ஓடி போய் குப்பா குட்டின்னு எழுதி வச்சுட்டு ஓடி வந்த மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 10% அப்படின்றது இந்த ஷேரினுடைய விலை இறங்கியிருக்கு. கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 32% பாவ இறங்கியிருக்கு. இந்த ஷேர்னு இல்லை, இன்னும் நிறைய ஷேர்கள் Q3 ரிசல்ட் இம்பாக்ட் தாங்க முடியாமல் இறங்கியிருக்கான். அதில் இந்த சென்கோ கோல்டுன்னு ஒரு ஷேர், அவன் ஒரு 20% காலி. அப்படி என்னப்பா நீ ரிசல்ட் கொடுத்த அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா, டிசம்பர் 2024 ரிசல்ட் 33 கோடி, போன குவார்ட்டரை விடவும் லாபம் அதிகமாக தான் கொடுத்துருக்கான். பட் போன வருஷத்தினுடைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அதை ஒரே குத்து ஓங்கி குத்து அது கிட்டத்தட்ட 52 வீக் லோனில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கொடுத்தது 4 ரூபா, இறங்கினது 70 ரூபாயா அப்படின்ற மாதிரி பாரத் டைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அது இன்னைக்கு 6% இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 70 ரூபாய் இறங்கியிருக்கு. ஆனால் அந்த ஷேரில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ட்ரிம் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபா தர்றாங்க அப்படின்ற செய்தி. பட் கொடுக்கறது 4 ரூபாய், எடுக்கிறது 70 ரூபாயா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு அந்த பாரத் டைனமிக்ஸில். நண்பர்களே, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது சிபிஐ, அதாவது நம்மளுடைய கன்சியூமர்ஸ் போய் கடையில் வாங்கக்கூடிய விலைகளை வச்சு போடுறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக ஹோல்சேல்காரங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்களுக்கு விற்கும் பொழுது என்ன விலைவாசியில் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் WPI இன்ஃப்ளேஷன். சமீபத்தில் வந்த சிபிஐனுடைய அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் ஜனவரி மாதத்தில் கம்மியாயிருக்கு, WPI இன்ஃப்ளேஷனும் கம்மியாயிருக்கு அப்படின்றது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். பட் எந்த நியூஸும் எடுபடல, மார்க்கெட் குப்புற விழுந்துக்கிட்டு தான் இருக்கு.
என்னைக்கு அந்த வீழ்ச்சி நிற்கும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஷேர்ல ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் அப்படின்றது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய்னா இப்போ 182 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேஷனல் அலுமினியம் ஏதோ பரவாயில்ல 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கான். இந்த சமயத்தில் வந்து காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர் தான் இன்னைக்கு 20% அப்பர் ஃப்ரீஸான ஒரு ஃபேமஸான பங்கு. இந்த ஒட்டுமொத்த ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு சந்தோஷமான குஜாலா குட்டி இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி ஷேர் தான். ஏன்னா அது 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் இன்றைய மகிழ்ச்சியான செய்தி. மற்றதெல்லாம் கும்பா குட்டி செய்திகளாக தான் இருக்கு. சி குமாரி, இப்படி காளைகளை விட்டுட்டு கரைடிகளோட இன்னைக்கு போயிட்டியே பிப்ரவரி 14ஆம் தேதி அப்படின்ற மாதிரி மன வருத்தமாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டின் வாழ்க்கை என்பது ஏறுவதும் இறங்குவதுமாகத்தான் இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.